அனைவருக்கும் வணக்கம். மிக துயரமான ஒரு விஷயம். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா, கரூரில் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா, அதில் இது வரைக்கும் 39 நபர்கள் உயிரிழந்ததாக தகவல் வந்திருக்கு. இதில் நம்ம யாரை குறை சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்கள். தமிழக அரசை நம்ம குறை சொல்ல முடியுமா? அல்லது விஜய் அவர்களுடைய கால தாமதம் அதை நம்ம குறை சொல்ல முடியுமா? அல்லது மக்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம விஜய் அவர்களுடைய தொண்டர்கள், அவன் பக்கத்தில் ஒருத்தன் மயங்கி விழுந்து கிடப்பான், அதை கூட பார்க்காமல் தலைவா தலைவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் மேலே கீழே மயங்கி விழுந்து கிடப்பான் இல்லையா, அவன் மேலே காலை வச்சு ஏறி மிதித்து அப்படி போயிட்டு தலைவரை பார்ப்பாங்க. இப்போ இதில் நம்ம யாரை குறை சொல்கிறது? நீங்களே சொல்லுங்கள். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களை ஆதரித்து பேசுகிறவங்க அவங்க ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜயை எதிர்க்கக்கூடியவங்க விஜயை விமர்சனம் பண்ணுறாங்க. பொதுவாக இருக்கிற நாங்கள் என்னத்தை பேச முடியும்? 39 உயிர் போயிருக்கு, சாதாரணமாக கிடைக்குமா? தயவு செய்து விஜய் அவர்களுடைய ரசிக மனப்பான்மையிலேருந்து வெளியே வரணும். முதல்ல என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு விருப்பம்னா அது இதுதான். ரசிகர் மனப்பான்மையை விட்டு வெளியில் வாங்க. தயவு செய்து ரசிகராகவே இருக்காதீங்க, தொண்டர்களாக மாறுங்க. கொஞ்சமாவது இருங்க. பார்த்தாக்கா தலையில் துண்டை கட்டிங்கன்னா நாங்கள் சாதாரண கூட்டம் இல்லை, காட்டுவாசி கூட்டன்றீங்க. இதெல்லாம் எப்படி? முழுக்க இந்த தவறு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். முழுக்க அவங்க ரசிகரை மட்டும்தான் என்னால் குறை சொல்ல முடியும். கரண்ட்டு போய் கட் பண்ணுறாங்க, ஒயரை கட் பண்ணுறாங்க, அது இதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சதித்திட்டம் நடக்குதுன்னு தெரிஞ்சாக்கா நீ உன்னுடைய பாதுகாப்பை நீ தான் உறுதி பண்ணிக்கணும். எந்த கட்சியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதா, அதை வச்சு அரசியல் பண்ணலாமா அப்படின்னு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் தான் உங்களுடைய உயிரை பாதுகாத்துக்க வேணும். இனிமேலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காதவாறு உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன்.